பார்லிமெண்ட் ஓப்பனிங்கும் நாங்க தான் வாய்ச்சோம், செங்கோல் நிறுவனத்துக்கும் நாங்க தான் வாய்ச்சிட்டு வந்தோம். பொருளாதாரத்தை ஈட்டுறதுல நாதஸ்வர வித்வான்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. ஒரு 10 ரூபா பார்க்கணும்னா அவ்வளவு கஷ்டப்படணும். நாங்க இந்த தொழிலுக்கு முன்னாடி நிறைய கை தட்டுறாங்க, பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்கு இந்த தொழில. அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்றாங்கன்னா, நல்லா வாசிக்கிறவங்க வாசிக்கலங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, யாரையும் ஒரு 2 பேர் சத்தம் போடுறாங்களா, கொண்டாந்து உட்கார வச்சுறாங்க. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ ஒரு திருக்கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏராளமானவர்களுடைய கைங்கரியம் இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. ஒரு கோவில் நல்லா இருக்கு, ஒரு மகிமையா இருக்குன்னா அதுல கைங்கரியம் செய்யக்கூடிய எல்லாருடைய பங்கும் முக்கியமானது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆலயத்துல நாதஸ்வரம், அந்த நாதஸ்வர வித்வான்களோட பணிங்கிறது மகத்தானது. இப்ப நம்ம கோவில் அப்படின்னு நினைச்ச உடனே நம்ம காதுல நம்ம எறியாமல் ஒரு நாதஸ்வர இசை மங்கள இசை கேட்கும். அப்படிப்பட்ட இசையை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம தொடர்ந்து காலம் காலமாக ஒரு கூட்டம் செய்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடியார் கூட்டத்தில இருந்து ஒரு அன்பரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா கலைமாமணி SRGS மோகன்தாஸ் அவர்கள், செம்பனார் கோயில் அவங்களோட ஊரு. ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே நம்ம பேசலான்னு இருக்கோம். ஐயா வணக்கம். அந்த செம்பனார் கோயில் SRGS அப்படின்னு தான் அவங்களோட பேரை நம்ம சொல்றோம், மோகன்தாஸ். செம்பனார் கோவில் அது ஊர் இல்லைங்களா ஐயா? அது ஊர், அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். சரிங்க ஐயா, ரொம்ப பழமையான ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல எங்களுடைய மூதையார்கள் பிறந்த மண் அது. நான் பிறந்ததெல்லாம் மயிலாடுதுறை. செம்பனார் கோவிலுக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு டவுனு அது. செம்பனார் கோயில் கொஞ்சம் வில்லேஜா இருக்கிறதுனால நாங்க இந்த போக்குவரத்து வசதிக்காக நாங்க மாயவரம், எங்க காலத்துல நாங்க மாயவரம் மயிலாடுதுறை வந்துட்டோம். சரி. ஆனா எங்க தாத்தா எங்களுடைய மூதையார்கள் பிறந்த மண் செம்பனார் கோயில் தான். ஓகே, நீங்க ஐயாவை நிறைய பேர் பார்த்திருக்கலாம். நீங்க கபாலீஸ்வரர் கோவில் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஐயா தான் அங்க பிரதான நாதஸ்வர வித்வான்கிறதுனால சுவாமி புறப்பாடாகட்டும், அங்க சேவைகள் ஆகட்டும், எல்லாத்துலயும் ஐயாவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஐயா நீங்க எத்தனை தலைமுறையா இந்த திருப்பணியில இருக்கீங்க? நாங்க ஒரு 20 தலைமுறைக்கு மேல. 20 தலைமுறைக்கு. நான் என்னுடைய முதலியார்கள் ஒரு 7 தலைமுறை நான் பேர் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய குடும்பத்தை அந்த ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஆராய்ச்சி, பல தலைமுறைகளா எங்களுடைய மூதையார்கள் பிறந்த மண்ணு செம்பனார் கோவில். நான் பிறந்து வளர்ந்ததான் என்னுடைய மயிலாடுதுறை செம்பனார் கோவில் மிக அருகில் இருக்கிற ஒரு ஊர் அது. அந்த டவுன்ங்கிறதுக்காக, அந்த போக்குவரத்து வசதிக்காக நாங்க மயிலாடுதுறை, நான் என்னுடைய காலத்துல நான் வந்துட்டோம் மயிலாடுதுறை. ஆனா எங்க தாத்தா எல்லாம் வாழ்ந்த இடம் செம்பனார் கோவில் தான். இன்னைக்கு செம்பனார் கோயில்னு சொன்னாதான் எங்க குடும்பத்தை எல்லாருக்குமே தெரியும். என்னோட தனிப்பட்ட பேரு வெள்ளத்தில் இல்லைன்னா கூட செம்பனார் கோயில் மோகன்தாஸ்ன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு 20 தலைமுறைக்கு மேல எங்களுடைய அந்த தொழிலை, நாதஸ்வர தொழிலை நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். சரி சரி சரி. இப்போ அப்பாவும் நாதஸ்வர கலைஞர் தான் இல்லைங்களா? எந்த வயசுல நீங்க முதலாக இந்த நாதஸ்வரத்தை? நான் 9 வயசுல இந்த நாதஸ்வரத்தை எடுத்தேன். 11 வயசுல நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில்ல 63 வருஷம் வாய்ச்சிருக்கிறேன். ஓ, அப்பவே 9 வயசுல ஆரம்பிச்சேன். ரொம்ப எங்க அப்பா எனக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லாம ஷார்ட்டா சொல்லி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் டக்குன்னு நிகழ்ச்சிக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடிதான் சில விவரங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போற மாதிரி டக்குன்னு ஒரு 10 கிருதிகளை வாசிக்க கத்து கொடுத்து சரி அப்படி என்ன தயார் பண்ணிட்டாங்க. இப்போ கபாலீஸ்வரர் கோயில் அந்த 63 பயங்கர ரொம்ப இருக்கு. அப்ப ஓரளவுக்கு குறைவா இருக்குமா, எப்படி இருக்கும்? இல்ல, அப்பயும் கூட்டம் அதிகமா தான் இருக்கும். கூட்டம் அதிகமா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா சுவாமி கிட்ட இருக்கிற கூட்டத்தை விட நாதஸ்வரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் கூட்டம். அவங்க அவ்வளவு அந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா வருவாங்க எல்லாம். அந்த அப்படிப்பட்ட நாதஸ்வரமும் அங்க ஏற்பாடு பண்ணி அந்த நிர்வாகத்துல அவ்வளவு அழகா நாதஸ்வரத்துல எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா ஏற்பாடு பண்ணுவாங்க. அங்க கபாலீஸ்வரர் கோயில்ல வாசிக்காத பெரிய வித்வான்களே இல்ல, கிடையாது. அது ஒரு பாக்கியம் தானே. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வர்றதும் அங்க சேவை செய்யறதும் ஒரு பெரிய பாக்கியம் தான் நமக்கு. இப்போ நீங்க கபாலீஸ்வரர் கோயில்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன நீங்க எங்கெங்கெல்லாம்? நான் வெளியில நிகழ்ச்சிக்கு போவேன் நிறைய. கபாலீஸ்வரர் திருக்கோயில எனக்கு ஒரு ஆசை, நித்தபடியில பூஜையிலையும் நம்ம வாசிக்கணும்
அப்படிங்கிறது ஒரு ஆசை. அந்த ஆசையினோட அடிப்படையில நான் அங்க வேலைக்கு சேர்ந்துக்கிட்டேன். சரி சரி. பணிக்கு சேர்ந்துக்கிட்டேன். ஏன்னா சும்மா போய் ஒரு கோவில்ல போய் நம்ம வாசிக்க முடியாது. அங்க பணி நம்ம நியமனம் வாங்கினாதான் நம்ம போய் வாசிக்கலாம். சாதாரணமா ஒரு நாள் வேணா வாசிக்கலாம், தொடர்ந்து நம்ம வாசிக்க முடியாது இல்லையா? அதனால கபாலீஸ்வரர் கோயில பணி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால அந்த பணியை நான் முறைப்படி, அது வந்து அரசாங்க பணி, அது முறைப்படி வாங்கிட்டு பணியை செஞ்சுட்டு 19 வருஷமா அங்க இருக்கேன். சிறப்பு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இது சரியான்னு தப்பான்னு தெரியல. நீங்க வந்து வெளியில நிகழ்ச்சிகள் வாசிக்கிறீங்க, மேடை கச்சேரிகள் வாசிக்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் போய் வாசிக்கிறீங்க. அதுக்கும் சுவாமிக்கு ஒரு பூஜை நடக்குது அந்த நேரத்துல வாசிக்கிறது, சுவாமிக்கு புறப்பாடாகுது அப்போ வாசிக்கிறது, இது ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அந்த திருக்கோயில்ல வாசிக்கிற அந்த உணர்வு வெளியில நிகழ்ச்சிகள் அவ்வளவு கிடைக்காது. என்னுடைய அனுபவம் அது. நான் 50 ஆண்டு காலமா நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இப்ப இது 50வது வருஷம் என்னுடைய தொழில் நான் ஆரம்பிச்சு. 50 வருஷமா நான் வாசிச்சுட்டு வரேன். திருக்கோயில்ல உள்ள அந்த உணர்வு, அந்த ஒரு இது எதுவுமே வெளியில இந்த அளவுக்கு கிடைக்காது. அதே மாதிரி அது என்ன உணர்வா இல்ல இறைவன்கிட்ட உள்ள அந்த ஒரு வைப்ரேஷன் என்னன்னு எனக்கு விளக்க தெரியல. எனக்கு அது ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம். அது ஒரு தனியா அமைஞ்சிடும். இந்த திருக்கோயில வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா பெரிய பணங்கள்லாம் திருக்கோயில்ல இருக்காது. இந்த திருமணங்கள்ல கிடைக்கிற பணம் வந்து நமக்கு திருக்கோயில்ல கிடைக்காது. ஆனாலும் அந்த திருமணங்களை விட திருக்கோயில்ல தான் நிகழ்ச்சி நல்லா அமையும். எல்லா நாசர விதான்களுமே இதை ஒத்துப்பாங்க. இப்போ ஒரு கோவில்ல நீங்க உங்களுடைய சர்வீஸ் அந்த மாதிரி பணி அப்படிங்கிறதாக நீங்க வாட்டு வாசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க சுவாமி அப்படி இருக்கீங்க. பொதுமக்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? மக்கள் வந்து கேட்டுட்டு அருமையா இருக்கு வந்து சொல்றவங்க இருக்காங்களா? அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நிறைய இருக்காங்க. இப்ப முதல்ல நிறைய இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு போற அத்தனை பேரும் சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கு, இந்த கிருதி வாய்ச்சிங்க, இது இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அபிப்பிராயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 பேர் திருக்கோயிலுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அதுல ஒரு 4-5 பேர் தான் சொல்றாங்க வந்து கிட்டக்க வந்து பேசி இது நல்லா இருந்துச்சுங்க, இது வாய்ச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அது. ஓகே ஓகே. இப்போ திருக்கோயில் சேவைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு நாதஸ்வர வித்வானா திருக்கோவில்ல ஒரு நாளைக்கு என்னென்ன செய்யணும்? கார்த்தால 6 கால பூஜை இல்லையா? ஆமா. கார்த்தால நம்ம 5:30 மணிக்கு நம்ம பணி ஆரம்பிச்சிடும். சரி. நாதஸ்வர வித்வான்களோடையும் தவில் வித்வான்களுடைய பணியும் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும் கார்த்தால. எல்லா திருக்கோயில்களுமே எழுச்சி பள்ளையறை எல்லாம் அந்த பூஜைகள்லாம் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். நைட்டு 10 மணி ஆகுது முடியறதுக்கு. ரெகுலர் இது. உற்சவ காலங்கள்ல பாத்தீங்கன்னா 1 மணி 2 மணி கூட ஆகும் வர்றதுக்கு. கபாலீஸ்வரர் கோயில்ல 6 கால பூஜை நடக்கும். ஆமா, எங்களுடைய பணி வந்து கால நிர்ணயம் இல்லாத ஒரு பணி திருக்கோயில்ல. எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும், அது கவர்மெண்ட் ஜாபா இருந்தா கூட இது அந்த மாதிரி எல்லாம் நாங்க பேச முடியாது. சுவாமிகிட்ட இருக்காங்க, சுவாமிக்கு லீவு கிடையாது, சண்டேல கூட நாங்க ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு உதவி நாதஸ்வரம்னு போட்டிருக்காங்க. அவரை வாசிக்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிப்பேன். நான் அவரு வெளில போகும்போது நான் வாசிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி போனாங்க. அந்த மாதிரி ஒரு வசதியை பண்ணி கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துல. சரி. ஒரு ரெண்டு போஸ்டிங்கா, குருக்களா இருக்கட்டும், பரிச்சாதர்களா இருக்கட்டும், எல்லாரும் இந்த கோவில்ல 2 போடுவாங்க. வாத்தியார்களா இருக்கட்டும், வேத வாத்தியார்கள். ஏன்னா அப்பதான் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து விடுமுறையா இருந்தா கூட, அதனால அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு. ஓகே ஓகே ஓகே. உங்களுடைய குரு உங்க அப்பா தானா? எனக்கு வந்து முதல் குரு அப்பா தான். ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்தோடனே அப்பா தான். திருவையாறுல போய் நான் திருவையாறு கல்லூரியில சேர்ந்தேன். எங்க பெரியப்பாங்க நாச்சார்கள் ராஜம்பிள்ளைன்னு எங்க பெரியப்பா, பெரிய வித்வான் அவரு. ஷேக் ஷெங்கமானாவோட குரு அவரு. ஆமா, அவரு தான் எங்க பெரியப்பா. அவர்கிட்ட நான் போய் இருந்தேன். எனக்கு வந்து அந்த ஸ்கூலோட அந்த காலேஜ் ஸ்கூல் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட இது. குருகுலம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால எங்க அப்பா கிட்டே வந்து குருகுலமா நான் இருந்துட்டேன். கொஞ்ச நாள் தான் திருவையாத்துல இருந்தேன். உடனே நான் அப்பா கிட்ட வந்துதான் கத்துக்கிட்டேன். அது அப்பாவுக்கு அப்புறம் வெளியில வந்து சம்மனார் கோயில் SRD வைத்தியநாதன் இசை பேரறிஞர் அவர் எங்க சித்தப்பா. அதுக்கப்புறம் எங்க அண்ணா மதுரை காலேஜ் பிரின்சிபால் SRDG ராஜேந்திரன் சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் நான் அப்பாவுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வந்து வெளியில இருந்து மேலும் கொஞ்சம் தொழிலை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ சரி. இது இந்த கேள்வி எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க கோவில்ல வாசிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி, தனிப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கபாலீஸ்வரர் கோயில்ல வாசிச்சிருக்கீங்க, நிறைய கோயில்கள்ல போய் வாசிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு தருணத்துல உங்களை மறந்து சுவாமியினோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு. நான் ஒரு ராகம் நினைச்சுக்கிட்டு போவேன். டக்குன்னு அன்னைக்கு வேற ராகம் நமக்கு
வேற ராகம் வாசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம உருவாகும். அது வந்து இறைவனோட இதுதான். அது அன்னைக்கு இதுதான் வாசிக்கணும். டக்குன்னு ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு இன்னைக்கு அவருக்கு இதுதான் போல இருக்கு, இந்த ராகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு நிறைய இது இருக்கு. சில சங்கதிகள்லாம் நமக்கு வந்து கச்சேரியில பேசாத சங்கதிகள் கூட திருக்கோயில் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சரளமா பேசும். அது வந்து உண்மையிலே இறைவனோட அது ஒரு இதுதான் நமக்கு. ஓகே 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 ஓகே. ஐயா, நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ ஆலயங்கள்ல நீங்க இந்த ராகங்கள்லாம் வாசிக்கிறீங்கல்ல, இந்த சுவாமிக்கு இந்த ராகத்துல தான் வாசிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல இந்த சுவாமிக்கு இந்த ராகம் ரொம்ப உகந்தது, இது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி? எல்லாமே இறைவனோட தொடர்பு உள்ள இதுதான் நம்மளுடைய தொழிலே. சங்கீதம், நாதஸ்வரம் எல்லாமே நம்ம இயற்கையா வந்தது. நாதஸ்வரங்கிறது வந்து இயற்கை, அது இறைவன் கண்டுபிடித்த ஒரு வாத்தியம் தான் அது. அதனால வந்து எல்லா ராகங்களுமே இறைவனுக்கு மிக பொருத்தமான ராகம் தான். அதுல ஒரு செவி வழி செய்திகள்ல வந்து சிலது இருக்கு. சிவனுக்கு வந்து சாருகேசி, சங்கராபரணம் இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்கு பைரவி, ரஞ்சனி இப்படி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செவி வழி செய்திகள் தான். இதுக்கு எந்த அளவுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா எல்லா ராகங்களுமே இறைவனுக்கு உகந்த ராகங்கள் தான். இப்போ அந்த பொழுதுகளுக்குன்னு ராகங்கள் இருக்கு. அது இருக்கு. அது எங்களுக்கு இந்த மத்த எந்த ஒரு வாத்தியத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நாதஸ்வரத்துக்கு இருக்குன்னா, நாதஸ்வரத்துக்கு வந்து இந்த சிறப்பு ரொம்ப உண்டு. பாக்கி எந்த வாத்தியத்துக்கும் எந்த வாய்ப்பாட்டு கலைஞர்களுக்கெல்லாம் இந்த சம்பிரதாயம் கிடையாது. வாய்ப்பாட்டு கலைஞர்கள் வந்து இரவுல கூட பிலகரி பாடுவாங்க. ஆனா நாதஸ்வர வித்வான்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்துல ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அது ஒரு கோட்பாடு. எப்படின்னா, பிலகரியை வந்து இந்த டயத்துலதான் வாசிக்கணும், ஆரபி இந்த இடத்துலதான் வாசிக்கணும், தன்யாசி இந்த இடத்துலதான் வாசிக்கணுங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த சம்பிரதாயத்தை இது வரைக்கும் நாதஸ்வர வித்வான்கள் மீறாம எல்லா நாதஸ்வர வித்வான்களுமே கடைபிடிக்கிறாங்க. ஒரு சில பேர் தெரியாம தவறு செய்வாங்க, தெரிஞ்சவங்க தவறு செய்ய மாட்டாங்க. இப்போ காலம்பரை நம்ம எந்திரிச்சோடனே வழக்கம் போல நம்ம பூபாலம், பவுளி இதெல்லாம் நம்ம வாசிக்கிறது. கொஞ்சம் டைம் மாறுனுச்சுன்னா ஒரு 6:30 மணிக்கு மேல வலசி, மலைய மாறுதம் இப்படி வாசிக்கிற ராகங்கள் இருக்கு. நான் குறிப்பிட்ட ராகம் சொல்றேன், நிறைய ராகங்கள் இருக்கு. பேட்டியோட நேரம் கருதி சுருக்கி சொல்றேன். 8 மணிக்கு மேல பிலகரி அப்படி வாசிப்போம். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல ஆரபி அந்த மாதிரிலாம் வாசிப்போம். ஆரபி எல்லாம். அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு மேல உச்சிகாலம் டைம்னு வரும் இல்லையா, அந்த உச்சிகால நேரங்கள்ல தன்யாசி, ஸ்ரீராகம் இப்படி எல்லாம் வாசிக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அப்புறம் மாலையில வந்து வழக்கம் போல பூர்வி கல்யாணி, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3:30 மணி 4 மணி அந்த டைம். அப்புறம் கவுள சொல்லுவாங்க, அது ஒரு 5 மணி 5:30 மணி. பந்தூராளி, கவுள எல்லாம் அது ஒரு டைம். 6 மணிக்கு மேல கல்யாணி, சண்முக பிரியா அப்படிங்கறதெல்லாம். பொதுவான ராகங்களும் இருக்கு. சம்பிரதாய ராகங்கள் இந்த மாரி காலங்கள் நேரங்கள்ல வாசிக்கிறது. பொதுவான ராகம் எல்லா நேரங்கள்லயுமே ராகம் வாசிக்கிறது எல்லாம் இருக்கு. இப்ப கானாடாலாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த நேரத்துல வேணாலும் நம்ம வாசிக்கலாம். அது பொருத்தமா இருக்கும். இந்த சண்முக பிரியா, கல்யாணி இதெல்லாமே அந்த நேரங்கள்ல வாய்ச்சா அதுக்கு தனி ஒரு வேல்யூ. இப்போ ஆலயங்கள்ல நீங்க இரவுகள்ல வழக்கம் போல அர்த்தஜாம பூஜையில வந்து வழக்கம் போல ஆனந்த பைரவி, நீலாம்பரி இதெல்லாம் வாசிக்கிறது. இப்போ புறப்பாடுகள்லாம் நீங்க சுவாமி வீதி ஊலா அதெல்லாம் வருவீங்க. நீங்க அப்படி வர்றப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு
இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? பொதுமக்களாகட்டும், அந்த சூழலாகட்டும், அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா? இல்ல, அதுல வந்து மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது திருக்கோயில் சம்பிரதாயங்கள்ல வழி வழியா வந்துட்டு இருக்குது. அது மாத்தினாலும் அது அழகுபடாது. ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாத்த முடியாது. மாத்துற விஷயங்கள் இருக்கு, மாத்த முடியாத விஷயங்கள்னு இருக்கு. இந்த திருக்கோயில்களை பொறுத்த வரைக்கும் மாத்த முடியாத விஷயங்கள், சுவாமி புறப்பாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து மாத்த முடியாத விஷயங்கள். அதுதான் சுவாமி புறப்பாடு வந்து ஏற்பட்டது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஆகமத்துல என்ன சொல்றாங்க தெரியாது. எங்களுடைய இதுல எங்களுக்கு எங்க பெரியவங்க சொல்லி கொடுத்தது, வீதியில வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுவாமியை பார்க்க முடியாதவங்களா இருக்காங்க. கோயிலுக்குள்ள வந்து சாமியை பார்க்க முடியாதவர்கள் இருப்பாங்க, ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கோயிலுக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், தீட்டு தொடக்கம் உள்ளவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்க்கணுங்க தான் சுவாமி புறப்பாடே ஒரு ஆரம்பிச்சதுங்கிற கூட ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு செவி வழி செய்திகள் இதெல்லாம். அதனால வந்து ஆனா அந்த புறப்பாடு வந்து இருக்கும்போது அந்த நான் இப்ப முதல்ல நான் உங்களுக்கு வாய்ச்சது வந்து கம்பீர நாட்டராக வாய்ச்சி மல்லாரி வாய்ச்சேன். அது தர்மபுரம் கோந்தராஜ பிள்ளைன்னு மிகப்பெரிய வித்வான். அவரு மதுரை காலேஜ்ல பிரின்சிபாலா இருந்தாரு. அவரு பிரின்சிபால் கிடையாது, மதுரை காலேஜ்ல ஆசிரியர். அவரு ஆசிரியரா இருந்து, நாதஸ்வர ஆசிரியரா இருந்து அந்த அவரு ஏற்படுத்தின கம்போசர் தான் அந்த மல்லாரி நான் வாய்ச்சது. திருக்கோயில் சம்பிரதாயங்களை பாத்தீங்கன்னா அந்த மல்லாரி வந்து கம்பல்சரி. சுவாமி புறப்பட்டுடுச்சுன்னா கம்பீர நாட்டராக வாய்ச்சி சுவாமி கோபுரம் எடுத்துட்டு வெளில வந்தோடனே இந்த மல்லாரி நாங்க இந்த மாதிரி நிறைய மல்லாரி இருக்கு. நான் அவருடைய ரொம்ப எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய வித்வான் பட்ட ஒரு மல்லாரிங்கிறதுனால அதை வாய்ச்சேன். நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போறீங்க இல்லையா? அப்படி போன நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? நிறைய இருக்கு அனுபவங்கள், நிறைய. நான் வந்து மைசூர் தசரால வாய்ச்சிருக்கேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபெஸ்டிவல். அது கேரளால ட்ரிச்சூர் பூரம் வாய்ச்சிருக்கிறேன். ட்ரிச்சூர் பூரம் ஒரு 4-5 டைம் வாய்ச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மிகப்பெரிய ஒரு இது. ஐகானிக் ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாமே. கேரளால ட்ரிச்சூர் பூரம் ரொம்ப ஃபேமஸ். இதுல வந்து நம்ம வந்து மைசூர்ல வந்து தசரா ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் வாய்ச்சிருக்கேன். இங்க வந்து கல்கத்தால நார்த் சைட்ல வந்து பாம்பே, கல்கத்தா, டெல்லி எல்லாம் நிறைய வாய்ச்சிருக்கேன். டெல்லி இப்போ வந்து நம்ம பிரதமரோட அந்த நம்ம நரேந்திர மோடி ஐயா பிரதமர் அவங்க செங்கோல் நிறுவனாங்க இல்லையா, பார்லிமெண்ட் ஓபன் பண்ணி அந்த திறப்பு விழாவுக்கு நாங்க தான் பார்லிமெண்ட் ஓப்பனிங்கும் நாங்க தான் வாய்ச்சோம், செங்கோல் நிறுவனத்துக்கும் நாங்க தான் வாய்ச்சிட்டு வந்தோம். அங்க வந்து ரொம்ப அது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ரொம்ப சுவாமியை ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இது. ஏன்னா எவ்வளவு பெரிய வித்வான்கள்லாம் இருக்கிறாங்க, அது எனக்கு அது கிடைச்சது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இறைவன் கபாலீஸ்வரர் பெருமான் அவர் பண்ணி கொடுத்ததுதான் எனக்கு. அங்க போய் வாய்ச்சது எனக்கு மறக்க முடியாத எனக்கு ஒரு அனுபவம். என்னுடைய வாழ்வுல பெரிய ஒரு இது அது எனக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சுதந்திரம் வாங்கின போது திருவாடுதுறை டிஎன்ஆர் அவங்க போய் வாய்ச்சிருக்கிறாங்க. அவங்க பார்லிமெண்ட்ல அவங்க தான் முதல்ல அவசரம் வாய்ச்சிருக்கிறாங்க சுதந்திரம் வாங்கும் போது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பார்லிமெண்ட்ல போய் எங்க செம்மனார் கோயில் பரம்பரை, எங்க பரம்பரையை சேர்ந்த நான் வாய்ச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அது எங்க பரம்பரைக்கு கிடைச்ச பெருமைன்னு நான் சொல்லணும். எனக்கு தனிப்பட்ட முறையில எங்க பரம்பரை முதியார்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு இது. அவங்க ஆசீர்வாதம் நான் போயிட்டு வந்தேன். ஓகே ஓகே. அப்போ பிரதமர் மோடி ஏதாவது பேசினாங்களா? பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல, அருகாமையில. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. செக்கிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆர்டினரியா நாங்க பாட்டுக்கு போய் பிரதமரை போய் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யாரும் எதுவும் வாங்கி பார்க்கவே இல்லை. பாட்டுக்கு நாங்க பாட்டுக்கு உள்ள இருக்கணும். பக்கத்துலயே நின்னாரு, எங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அவரு வீட்லயே எங்களுக்கு வந்து விருந்தே கொடுத்தாரு. எங்களுக்கு போய் நாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப 2 நாள் எங்களுக்கு வந்து ரொம்ப தனி பிளைட் எங்களுக்கு. அந்த பிளைட்ல யாரையுமே இதுல சன்னிதானம், நாங்க ஓதுவார்கள் எல்லாமே அந்த பிளைட்ல, பெரிய பிளைட்டு. அந்த நபர்கள் வந்து நாங்க வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சன்னிதானங்கள் ஒரு 20 சன்னிதானங்கள், நாங்க ஒரு நாகசுர குரூப் ஒரு 6 பேரு, ஓதுவார்கள் ஒரு 6 பேர், இவ்வளவுதான் போனோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்னைக்கு வந்து இந்த நாதஸ்வர கலை அப்படிங்கிறது எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கா? முன்னைக்கு இப்ப பரவாயில்லையா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை கத்துக் கொடுக்கற நிறுவனங்களாக நிறைய பேர் இருக்காங்களா? இப்போ எப்படி இருக்கு இதோட ஃபியூச்சர்? இப்ப இன்ஸ்டிடியூஷன் நிறைய வந்துருச்சு. முன்ன குருகுலம் முறை இருந்துச்சு. ஊருக்கு பெரியவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும். மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோந்தராஜ பிள்ளைன்னு ஒரு பெரியவர் இருந்தாரு.
அவரு ஒரு 20-30 மாணவர்கள் இருப்பாங்க அவர் வீட்டிலே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காலேஜஸ் எல்லாம் வந்தோடனே ஒரு காலேஜ்ல போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள அவங்கள மாணவர்களை வச்சு பராமரிக்க முடியல. ஒரு காலம் அது செஞ்சாங்க, இப்ப முடியல. அதனால மாணவர்கள் வந்து காலேஜ்ல நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜ் நிறைய மாவட்டத்துக்கு மாவட்டம் இசைப்பள்ளி இருக்கு, அங்க போய் கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமா அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அனுபவப்பட்டவங்கள்ட்ட வந்து அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து முன்னைய விட இப்ப முன்ன வாய்ச்சாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வித்வான்கள் 2 வித்வான்கள் தான் இருந்தாங்க. இப்ப ஊர்ல நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பேர் வாசிக்கிறாங்க. இப்ப வருங்கால அந்த தலைமுறைகளும் நல்லாவே வாசிக்கிறாங்க. ஸோ நம்ம பேச்சுக்கு சொல்லக்கூடாது. ரொம்ப அது என்ன காரணம்னா அந்த போன்லாம் நிறைய வந்துருச்சா, அதெல்லாம் பார்த்து முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்னுடைய பாணியை நான் வாசிக்கணும், செமினார்கள் மோகன்தாஸ் வாசிக்கிறாருன்னா நேரா வந்து கேட்டாதான். இப்ப செமினார்கள் மோகன்தாஸ்ன்னு போட்டா யூடியூப்ல வந்துருது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இப்படி இந்த பாணியை கண்டுபிடிச்சு இப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால வந்து நல்லாவே வாசிக்கிறாங்க. யாரை போட்டாலும் யூடியூப்ல வந்துருது, என்னென்ன போட்டோன்னு. பழைய வித்வான்களும் வந்துருது, இப்ப உள்ள வித்வான்களும் வந்துருது. அதெல்லாம் கேட்டு நல்லா பசங்க நல்லா வாசிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா வாசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் கம்மியா இருக்கு. அந்த காலத்துல உள்ள வாய்ப்புகள் இந்த காலத்துல வாய்ப்புகள் இல்ல. ஆனா வாய்ப்புகளை இப்ப ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சபாக்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டு நாதஸ்வரத்துக்குன்னு கொஞ்சம் முக்கியத்துவத்தெல்லாம் கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இல்ல இப்போ பப்ளிக் வந்து இப்ப முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு நாதஸ்வரத்தை ஃபர்ஸ்ட் புக் பண்ணிடுவாங்க, மங்களவாத்தியம் வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது குறைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் இந்த டேப் போட்டுக்கிறோம், அதை போட்டுக்கிறோம். அந்த நேரத்துல அது ஒரு சில இடங்கள்ல இருக்கு, முக்காவாசி இடங்கள் அந்த மாதிரி இல்ல, காவாசி இடங்கள் அந்த மாதிரி இருக்கு. 75% நாதஸ்வரத்தை புக் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க என்னன்னா பெரிய வித்வான்களோ சின்ன வித்வான்களோ அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பண்ணிக்கிறாங்க. அது வந்து இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கான்ட்ராக்ட் திருமணங்கள் அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கு இப்ப ஒரு வீட்டுல கல்யாணம், இப்போ உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னா நீங்களே நேரடியா எல்லாமே இருந்து பிக்ஸ் பண்ண முடியல. அது என்ன பண்ணாங்க, ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட விட்டுறீங்க. அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்றாங்கன்னா நல்லா வாசிக்கிறவங்க வாசிக்கலங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, யாரையோ ஒரு 2 பேர் சத்தம் போடுறாங்களா கொண்டாந்து உட்கார வச்சுடுறாங்க. ஒரு சில கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியுது, நல்லா அழிச்சிட்டு வராங்க. நிறைய கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு அது தெரியல, யாரோ ஒண்ணா வச்சுறாங்க. அதனால இந்த நாதத்துறை இது என்னன்னா கொஞ்சம் இறங்கு முகமா இருக்கு. நல்லா வாசிக்கும் போது அது ஏறுமுகம் இருக்கும், சுமாரா வாசிக்கும் போது இறங்கு முகம் தானே இருக்கும். அது வந்து அது நல்ல வித்வான்கள் அவங்கதான் செலக்ட் பண்ணி நேரடியா நிறைய பேட்டி மூலியமாவும் கேட்டிருக்கேன். இந்த பேட்டி மூலியமாவும் நிறைய நேயர்களையும் நிறைய பொதுமக்களை நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க நேரடியா போய் உங்க பட்ஜெட்டுக்கு என்ன இவ்வளவு பட்ஜெட்டா, அந்த பட்ஜெட்டுக்கு நீங்க நேரடியா புக் பண்ணுங்க. வெளியில யார்கிட்டையும் அந்த தரகர்கள் வேண்டாம் இந்த நாதஸ்வரத்துக்காக. ஏன்னா நாதஸ்வரங்கிறது மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம். அது சங்கீதம், அது சங்கீதத்தை இந்த கான்ட்ராக்ட்ல விட வேண்டாம், நேரடியா நீங்க போய் சொல்லுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன். குறைந்தபட்சம் வந்து யாருங்கிறத தேர்ந்தெடுத்து அவங்கள பிக்ஸ் பண்ணுங்கன்னாவது கேட்கலாம் இல்லைங்களா. இவங்க நல்லா இருக்கு, இவங்க பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாவது கேட்கலாம். இப்போ ஆலயங்கள்ல வந்து இப்போ நம்ம கபாலீஸ்வரர் கோயில் வந்து எப்பவுமே ஜெயன்னு இருக்கக்கூடிய இடம். அது இல்லாத ஆலயங்கள் நிறைய இருக்கு. இப்போ ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் சில கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஊருக்காரவங்க எப்பயாவது ஒரு நாள் ஒரு லேடி வந்து 2 லேடி வந்து விளக்கு போட்டு போவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. அது என்ன பண்ணு, இந்த ஆலயங்கள் வந்து இந்த ஊருக்கு ஊர் பெரிய ஆளுங்க இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அந்த ஆலயங்கள்ல அதாவது புதுசா ஒரு ஆலயங்கள் கட்டுறதை விட, இது வந்து காஞ்சி பெரியவாளே சொல்லியிருக்காங்க, புதுசா ஒரு ஆலயங்கள் இனிமேலுக்கு புதுசா கட்டவே வேண்டாம், அவ்வளவு ஆலயங்கள் இருக்கு. அந்த புதுசா கட்டுற ஆலயங்கள்ல உண்டான அந்த காசை எடுத்து பழமையான ஆலயங்கள்ல ஆகம விதிப்படி கட்டின ஆலயத்தின் ஒரு 2000-3000 வருஷங்கள் நாளெல்லாம் செதஞ்சு போய் கிடக்குது நிறைய கோயில்கள். அதை எடுத்து இவங்க இந்த காசை அதுல போட்டு அவங்க அது பெரிய ஒரு புண்ணியமா இருக்கும். நம்ம தலைமுறைக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். நிச்சயமா அதே என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். ஒரு ஆலயம் வந்து பராமரிக்கப்படும் போது அங்க வந்து எல்லா விதமான சேவைகளும் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒரு ஓதுவார் இருக்கணும், ஒரு நாதஸ்வர வித்வான் இருக்கணும்.
இப்போ பொதுவாக இந்த துறை சார்ந்து ஒரு இளைஞர் வராரு அப்படின்னா அவருக்கு பொருளாதார அளவுல மன திருப்தி, அது ஆத்ம திருப்தி கிடைக்கிறது, அதெல்லாம் சுவாமி சேவைங்கிறதுல பொருளாதார ரீதியாக அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் இதன் மூலம் ஈட்ட முடியுமா? இல்லைங்க, அதுல வந்து இப்ப கபாலீஸ்வரர் கோவில்ல இருக்கேன், எனக்கு வந்து ஓரளவு சேலரி ஒரு 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 ஃபேமிலியை ஒரு பாதியாவது ரன் பண்ற மாதிரி எனக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஆனா நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில் வருமானத்தை கணக்கிட்டு சம்பளம் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வித்வான்கள்லாம். இந்த கோயில்ல வாசிக்கிற வித்வான்கள்லாம் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது ஏதாவது என்ன பண்ணணும்னா அந்த எல்லா கோயில்களோட வருமானத்தையும் ஒன்னா சேர்த்து சம்பளத்தை எல்லாருக்கும் சமமா கொடுக்கற மாதிரி ஒரு இதை பண்ணணும். ஏன்னா எல்லாம் வேலை எல்லாரும் ஒன்னாதானே பாக்குறாங்க. வேலை ஒண்ணுதானே. 6 கால பூஜை 4 கால பூஜை எல்லா வித்வான்களும் வாசிக்கிறாங்க. ஆனா ஏற்றத்தாழ்வு சம்பளத்துல இருக்கு. இது ஆக்சுவலா டிவோட்டி சைட்லயும் நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். என்னன்னா நம்ம கோவிலுக்கு போறோம், அங்க சுவாமி கும்பிடுறோம், அங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துடுறோம்ங்கிறத தாண்டி கோயில்ல இருக்கக்கூடிய ஓதுவார், அங்க இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான் யாரு? நீங்க உங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா அங்க யாரு ஓதுவார், யாரு நாதஸ்வர வித்வான், யார் அங்க மடப்பள்ளியில இருக்கக்கூடியவர் யாரு, எல்லாரையும் தெரிஞ்சுட்டு குறைந்தபட்சம் அவங்கள வந்து ஒரு மரியாதை செய்யறது அப்படிங்கிற பழக்கத்தை பக்தர்களும் அதை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சொசைட்டியா வந்து என்ன ஆகும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து அதை கொண்டு அந்த கலையை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் இல்ல, நீங்க சொல்றது நல்ல ஒரு பாயிண்ட். அது அதெல்லாம் செய்யணும். அதாவது அதான் சொன்னேன், அதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சுக்கணும். அந்த கோயிலுக்கு ரெகுலரா வராங்க இல்லையா, அவங்க ஒரு குழு அமைச்சுக்கிட்டு அந்த ஊர் பெரிய மனிதர்களை பார்த்து எல்லாம் கொஞ்சம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். திருக்கோயில்கள் நிறைய நம்மளுடைய பக்தி கூடும். பக்தி இருக்கு. இப்ப என்னென்ன பக்தின்னா கொஞ்சோண்டு பயபக்தி இருக்குது. சுவாமிக்கு பயந்து கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ இது இருக்கே, டிசீஸ் நிறைய காலத்துல. அதனால அந்த பயத்துல நிறைய கோயிலுக்கு வராங்க. அதனால கூட்டம் கோயில்ல இருக்கு. ஆனா வந்து இந்த நீங்க கிராமத்து கோயிலுங்கள்ல கூட்டம் இல்ல, சிட்டி கோயில்கள்லாம் ஓரளவு கூட்டம் வந்துருது. நல்ல புகழ்பெற்ற கோயிலா இருந்தா மக்கள் நிறைய போறாங்க. ஆனா மகிமை நிறைந்த கோயில்களை தேடி போனோம்னா நம்ம நாட்டுல அவ்வளவு கோயில்கள் பேசிட்டு இருக்கிறதே மகிமை நிறைந்த கோயில். இது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டா சொல்ல முடியல, ஒரு 1200 1200 வருஷம் இருக்கும் இந்த கோயில். வாலீஸ்வரர் திருக்கோயில் 1100 வருஷம். இங்க நம்ம மயிலாப்பூர்ல 7 சிவாலயம், பழமையான சிவாலயம். 7 சிவாலயத்துல இந்த கோவிலும் ஒரு முக்கியமான கோயில். 7ல 1, 7 சிவஸ்தலங்கள் ஒண்ணு. இது நிச்சயம் எல்லாமே 7 சிவாலயமும் பழமையான. புரியுது. இதை எடுத்து இந்த கும்பாபிஷேகம் அழகா பண்ணிருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே இங்க எல்லாம் ரொம்ப இதா இருக்கும், நடக்கவே முடியாது, பிரகாரத்தை வளம் வர முடியாது. இப்ப ரொம்ப அழகா நம்மளுடைய அரசாங்கத்துல, தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து நல்லா ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க. ஓகே. ஐயா, நீங்க நிறைய வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி போனப்போ மறக்க முடியாத யாராவது வந்து பாராட்டினது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? இல்ல, எனக்கு யூரோப்ல அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. பிரான்ஸ்ல மர்சேலின்னு ஒரு ஸ்டேட்ல சரி ஒரு மாசத்துக்கு நிகழ்ச்சிக்கு போனோம். பிரான்ஸ்ல இந்த மர்சேலிங்கிற ஸ்டேட்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆடிட்டோரியத்துல வாய்ச்சோம். சரி. அந்த ஆடிட்டோரியத்துல வாசிக்கும் போது அந்த மக்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் எதுவுமே இல்லை, இண்டூஸ் வந்து அங்க நம்மளுடைய தமிழர்கள் அதெல்லாம் யாருமே இல்லை, எல்லாமே ஃபாரினர்ஸ் தான், எல்லாம் பிரெஞ்சுக்காரவங்க தான். அவங்கெல்லாம் அந்த கேட்டுட்டு அப்படியே ஒரு 4-5 நிமிஷம் அது அப்ளாஸ் பண்ணாங்க. அது என்னால மறக்க முடியல. என்ன காரணம் மறக்க முடியலன்னா, அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்கு
இதோட இனிமை, இதோட இது ஏதோ ஒண்ணு ஈர்த்திருக்கு அவங்கள. அதனால அவங்க ஸ்டாண்டிங் அந்த இது கொடுத்து ஒரு அப்ளாஸ் ஒரு 4-5 நிமிஷம் அது அடங்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்ல, நாதஸ்வரத்தினுடைய சிறப்பே அதுதான். நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா அதை நம்மள அப்படியே ஈர்த்துரும் உங்களுக்கு. ஐயா, இப்போ ஆலயங்கள்ல வந்து நீங்க மத்த பாடல்கள் எல்லாம் வாசிப்பீங்க, நீங்க திருமுறைகள் அதுவும் வாசிக்கிற வழக்கம்? வாசிப்போம். நாதஸ்வரத்துல திருமுறை வாசிப்போம். நாங்க வாசிப்பீங்க. பொதுவார்கள் வந்து இந்த காலத்துக்கு வந்து பாடுவாங்க, அவங்க பஞ்சபுராணம் பாடுவாங்க, எல்லாம் பாடுவாங்க. நாங்க வந்து திருக்கோயில் சம்பிரதாயத்துல வந்து தேவாரம் கண்டிப்பா வாசிப்போம். ஆமா, மல்லாரி, தேவாரம், அதுக்கப்புறம் இறைவனோட பாடல்கள், இறைவனை பத்தி தியாகபுரமம் பாடியிருக்காரு, சீர்காழி மும்மூர்த்திகள், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், இவங்கெல்லாம் சீர்காழி மூவர். அவங்க நிறைய தமிழ் கருதி வந்து சுவாமியை பத்தி நிறைய ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மும்மூர்த்திகள் தியாகபுரமும், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், இவங்கெல்லாம் ஏற்றிருக்காங்க. சுவாமிகளை பத்தி நிறைய போட்டிருக்காங்களே, எண்ணிலடங்கா கிருதிகளை போட்டிருக்கிறாங்க. சொல்ல போனா அதெல்லாம் நிறைய புழக்கத்துல இல்ல, அவ்வளவு போட்டிருக்காங்க. அதனால வந்து அதெல்லாம் நிறைய அந்த இடைப்பட்ட நேரங்கள அதெல்லாம் வாசிப்போம். சம்பிரதாயம்னு வரும்போது மல்லாரி, அதெல்லாம் கடைசியில தேவாரம், திருப்புகழ், இதெல்லாம் வந்து மஸ்ட், கம்பல்சரி திருக்கோயில்ல வாசிக்கும் போது. ஓகே ஓகே ஓகே. இது எல்லாம் பேசணும். உங்களுடைய குடும்பம் பத்தி? என்னோட குடும்பம் சம்பனார் கோயில் பெரிய பரம்பரை. அந்த பரம்பரையில பிறந்தது என்னுடைய பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லை சொல்ல போனா. என்னுடைய மூதையார்கள் பண்ண தொழில்கள் அதெல்லாம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டா இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரமிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரெக்கார்டும் எங்களுடைய கொள்ளு தாத்தா அவங்களுடைய ரெக்கார்டு, எங்க தாத்தா ரெக்கார்டு, எங்க அப்பா ரெக்கார்டு, இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஏதோ அதை ஃபாலோ பண்ணி அந்த நேம் நம்ம சிதைக்காம நான் வாய்ச்சிக்கிட்டு, எல்லாரும் நல்லா இருக்கு, அந்த குடும்பத்துல பிறந்து நல்லா வாசிக்கிறப்பான்னு சொல்ற அளவுக்கு வாய்ச்சிட்டு இருக்கேன். அவங்க மாதிரி எல்லாம் சாதனைகள் எல்லாம் அவ்வளவு பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்ல, உங்களுடைய மனைவி, குழந்தைகள்? எனக்கு வந்து மனைவி, 2 குழந்தைகள், பொண்ணு சின்னவ, பையன் பெரியவன். பையன் வந்து இப்ப பிகாம் முடிச்சுட்டு அசோக் லைலாண்ட 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்ப மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாரு, தயார் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு வந்து 12th இப்ப முடிச்சிருக்கிறா, காலேஜ் சேர்றதுக்கு முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கா. வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். பையனுக்கு ஆர்வம் இருக்குதா நாதஸ்வரம்? இந்த தொழிலுக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய கை தட்டுறாங்க, பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்கு இந்த தொழில. கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்கள்னு நிறைய இருக்கு. அது சொன்னா ஒரு 24 மணி நேரம் பத்தாது. அவ்வளவு நாங்க எந்த அளவுக்கு நாங்க புகழ முன்னாடி தேனாலும் பின்னாடி எங்களுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. பெரிய வந்து பெருத்த வருமானம் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய நான் வளர்த்தேன், என்னுடைய தம்பி எல்லாம் 2 தம்பிங்க இன்னைக்கு படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு சொந்த வீடுகள்ல எல்லாமே இருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் இந்த தொழிலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் அந்த பொருளை ஈட்டுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு குறிப்பிட்ட வருமானம் தானே. ஒரு நிகழ்ச்சிக்கு போனா இப்ப எனக்கு 40,000 கொடுப்பாங்க ஒரு முகூர்த்தத்துல, ஒரு மேரேஜ்ல 40,000 50,000 கொடுப்பாங்க, சில பேர் 30,000 கொடுப்பாங்க, சில பேர் 70,000 கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் அது அவ்வளவு கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சராசரியா வித்வான்கள் பாத்தீங்கன்னா 20,000 15,000 20,000 தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் புகழ்பெற்ற வித்வான்கள், இந்த நல்லா வாசிக்கிற பேரு உள்ள வித்வான்கள் 75,000 1,00,000 அப்படின்னு போறாங்க. ஆனா நிகழ்ச்சியோட இது குறைஞ்சிரும் நமக்கு. அவ்வளவு எல்லாரும் கொடுக்க முடியாது இல்ல. அதனால ஒரு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கும், 2 நிகழ்ச்சி இருக்கும். பொருளாதாரத்தை ஈட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த தொழில். அது சில பேர் என்ன பண்றாங்க, வெளிநாடு போயிடுறாங்க, வெளிநாடுல போய் கோயில்களை வேலை பார்த்து இந்த பொருளை ஈட்டுறாங்க. அந்த மாதிரி ஈட்டிட்டு வந்தவங்க கிராமத்துல வீடை கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. இது வந்து இப்ப ஆனா படிச்சவங்க பாத்தீங்கன்னா படிச்சுட்டு உடனே ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு லோனை போடுறாங்க, ஒரு வீடை கட்டுறாங்க. டக்குன்னா உங்களோட முன்னேற்றம் வந்து ஃபாஸ்டா இருக்கு, எங்களோட முன்னேற்றம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதனால என்னுடைய பிள்ளை எனக்கு வந்து இதுல விடுறதுக்கு அவ்வளவு எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே நான் இந்த தொழிலுக்கு என் பிள்ளைய விடக்கூடாதுன்னு ஒரு மனதுல ஒரு தீர்மானமா வச்சிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி என் பையனும் ஸ்போர்ட்ஸ்ல இறங்கினா, ஸ்கூல்ல படிச்சான், ஸ்போர்ட்ஸ்ல இறங்கினா, அப்படியே வேற ரூட்ல போயிட்டான். இந்த ரூட்டுக்கு வரல.
அப்பா இந்த இந்த அதாவது இதுதான் இன்னைக்கு வந்து நிலவரம். இதுதான் உண்மை. நான் உண்மையை அப்படியே வெளிப்படையா சொல்லிட்டேன். நிமிடத்துலதான் அது வந்து வெளிப்படை. ஏன்னா எல்லாம் ஒரு நாதஸ்வரம்னா என்ன பண்றாங்கன்னா, அது 20,000 தானங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கேக்குறாங்க. அந்த கான்ட்ராக்ட்காரவங்க என்ன பண்றாங்கன்னா, எடுத்த உடனே மங்களவாத்தியம்னு போட்டு 20,000 15,000 அப்படின்னு போட்டுறாங்க. இப்ப என்கிட்ட ஒருத்தவங்க நிகழ்ச்சி கேட்க வராங்க. அவங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு மேரேஜுக்கு நான் 75 ரூபா கொடுங்க அப்படின்னு. ஏங்க அவ்வளவு கேக்குறீங்க? அதுல 15 ரூபா தானே போட்டிருக்கு, 20,000 தானே போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா யாரு வாசிக்கிறதுன்னு வித்தியாசம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தரம், அந்த தொழிலோட குவாலிட்டி, இந்த நேமு இதெல்லாம் இருக்கு இல்லையா. எனக்கு 50 வருஷம் சர்வீஸ், எனக்கும் 20,000 தான். நேத்தி வந்து வாசிக்கிற வந்தவங்களுக்கு 20,000னா அது இதாகாதுல்ல. அதனால நான் அதான் சொல்லுவேன், இல்லைங்க வாசிக்கிறவங்க வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் நாதஸ்வரம் தான் வாசிக்கிறாங்க. நான் நாதஸ்வரத்துக்கு கேட்கல, வாசிக்கிற எனக்கு தான் கேட்கிறேன். நான் அந்த நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்கிறேன். அதனால இன்னருக்கு இன்னென்ன ஒரு இது இருக்கு. அதனால வந்து அந்த 20,000த்துக்கு என்னால வர முடியாதுங்க. அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க 20,000ன்னு. அதுக்கு காரணம் இந்த கான்ட்ராக்ட் திருமணங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 20,000 15,000 மங்களவாதியம் அப்படி போட்டுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது வித்வான்களை ரொம்ப அது ரொம்ப சிரமமா இருக்கு. அது சில கான்ட்ராக்ட்காரங்க நான் சொல்லுவேன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் அது செய்யறது இல்ல, நேரடியா போன் பண்ணி அவள்கிட்ட நீங்களே பேசிங்க அப்படின்றாங்க. ஒரு சில பேர் நிறைய பேர் பாருங்க அதுல போட்டுடுறாங்க. இந்த எல்லாம் எழுதும் போதே அதுல மேல எழுதிடுறாங்க மங்களவாதியம்னு போட்டு. அது ஏற்படுறது இல்லை எனக்கு. அதனால நான் வந்து கான்ட்ராக்ட் திருமணங்களுக்கு நான் போறது இல்லை. என்னை யாராவது நேரா கூப்பிட்டாங்கன்னா, அது குறைவோ கூடவோ, நேரா கூப்பிட்டாங்கன்னா நான் போறது. ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல், எவ்வளவோ பெருமை, புகழ், ஆத்மார்த்தம், தெய்வீகம், நமக்கு ஆத்ம திருப்தி, இது எல்லாத்தையும் கடந்து லைஃப்ல எல்லாருமே வாழணும், பொருளாதார அளவுல வந்து எல்லாருக்கும் ஒரு தன்னிறைவு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து மற்ற துறைகள் எல்லாம் கிடைக்கிறது போல ஒரு கலைஞனுக்கு அவ்வளவு எளிதா கிடைச்சறது இல்லை. அதை தான் நம்ம வந்து சவாலா இருக்கு. இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுல நாதஸ்வர வித்வான்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. ஒரு 10 ரூபா பார்க்கணும்னா அவ்வளவு கஷ்டப்படணும். நாங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம திருச்செந்தூர்ல உற்சவங்கள் நடக்குது, திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு ஒரு 10 நாள் திருவிழான்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு நாதஸ்வர வித்வானுக்கு 10,000 தான் ஒரு குரூப்புக்கு. 6 பேரோ 7 பேரோ போறாங்க ஒரு குரூப்பு, 10,000 தான் கொடுக்குறாங்க ஒரு குரூப்புக்கு ஒரு நாளைக்கு. என்ன எப்படி பார்த்தோம், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் 10 மணி நேரம் வாசிக்கிறாங்க. சிரமப்பட்டு இங்க இருந்து பயணம் பண்ணி ஒரு 200-300 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வாய்ச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு 10,000 தான் ஒரு குழுவுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி வந்து உங்களுக்கு பத்தாது. மேல வித்வான்கள் வந்து தன்னுடைய ஒரு ஆசைக்காக போய் திருச்செந்தூர்ல சாமிக்கு வாய்ச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு இவங்களுடைய கையில பணத்துல இருந்து எடுத்து குழுவினர்களுக்கு கொடுத்துட்டு இவங்க வராங்க. இப்படிதான் எங்களுடைய இது இருக்குது. ஒரு சில கோயில் நிறைய கோயில் அப்படிதான் இருக்குது. பணம் ஒரு லிமிட் இவ்வளவுதான், 10,000 தான் ஒரு குரூப்புக்கு. 10,000, 8,000, 15,000, அதிகபட்சம் 15,000 ஒரு குரூப்புக்கு. 6 பேர் ஒரு குரூப்புக்கு போறாங்க. 2 தவள் 2 நாதஸ்வரம் தாளம் உதவியாளர் போறாங்க. அப்ப என்ன சவாலா இருக்கு. பொருளாதாரத்தை ஈட்டுறதுல நாதஸ்வர வித்வான்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே ஐயா, நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி நிறைவா இந்த துறையில எனக்கு இன்னும் ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, அது ஒண்ணு எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல. சொல்ல போனா சாதனை நிறைய பண்ணணும். 2-3 படிதான் ஏறி இருக்கேன். இன்னும் இருக்கு, நிறைய இருக்குது. நம்ம அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வித்வான்கள் நினைச்சுக்கவே கூடாது. அப்படி நினைச்சுக்கிட்டோம்னா அப்புறம் அந்த முன்னேற்றம் அப்படியே இருந்துரும். இருக்கக்கூடாது. போய்கிட்டு மேல ஒவ்வொரு ஸ்டேஜா போயிட்டே இருக்கணும். நம்ம வாசிக்காத இடங்களே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் வித்வான்கள் போய் வாசிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம முயற்சிகளை பண்ணி நம்ம நல்லா வாசிச்சு அவங்க விரும்பி கேட்டு அவங்க நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் நம்ம முயற்சி தான். இது நம்ம முயற்சி தான். எல்லாம் நேரடியா வந்து எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம இப்போ ஒரு இடத்துல வாசிக்கிறோம், திருச்செந்தூர்ல வாசிக்கிறோம்னா அங்க ஒரு 100 பேர் வந்து கேட்கறாங்க இல்லையா. அவங்களும் ஒரு எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர்ல ஒரு 20 பேராவது வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஒரு 2 நிகழ்ச்சி சொல்லுவாங்க. இப்படிதான் நம்ம பண்ணிக்கணும். அதனால நம்ம இது போதும்னு நினைச்சிடவே கூடாது. நான் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் வாய்ச்சிட்டு வந்து முடிச்சுட்டு வரும்போது
இதை விட இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாமோ, இதை விட சிறப்பா நல்லா வாசிக்கலாமோ, இல்லையே இதை இப்படி செஞ்சுட்டோமே, அடுத்த நிகழ்ச்சியில இது இப்படி பண்ணணும் அப்படின்னு என்ன திங்கிங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது நல்லா நல்லா எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னுபாங்க. அது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட நினைச்சுக்க கூடாது. அவங்க வேணா அவங்க பார்வைக்கு நல்லா இருக்கலாம், நம்ம பார்வைக்கு அது இன்னும் கொண்டு போகணும். ஓகே ஓகே, ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. நேயர்களே, ஐயா சொன்னது போல ஒரு கலைஞரோட எதிர்காலம்ங்கிறது அதை கேட்கக்கூடிய ரசிகர்களிடம்தான் இருக்குது. இனிமே நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வானை யாரு அப்படின்னு விசாரிங்க. அவர் ஓரமாக உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாரு, அவர் யாருன்னு கேளுங்க, அவருக்கு சும்மா ஒரு கை கொடுங்க, ஒரு வணக்கம் செலுத்துங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய தர்மம் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம பேசுறதுக்காக தான் இந்த மாதிரியான நேர்காணல்கள் எல்லாம் நிகழ்த்துறோம். ஐயா ரொம்ப நல்லா சொன்னீங்க, நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. சக்தி விகடன் நிருபர்களுக்கும் சக்தி விகடன் குழுமத்துக்கும் எனது நாதஸ்வர உலக சார்பா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாரி நிறைய பேட்டிகள்லாம் நீங்கள் அடிக்கடி நாதஸ்வரத்தை பற்றி நீங்களும் திருக்கோயிலை பற்றிகளும் நிறையா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நேயர்களுக்கும் எனது நன்றி. நாதஸ்வர வித்வான்கள், தவில் வித்வான்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.